ஹலோ கைஸ், கோதுமை மாவு நட்ஸ் எல்லாமே வச்சு ஒரு சூப்பரான சாக்லேட் கேக் செய்யலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கிறேன். இந்த முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கணும் ஒரு விஸ்க் வச்சு. அதாங்க முட்டையை நல்லா அடிச்சிட்டேன். இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்குறேன், அதையும் ஆட் பண்ணிக்கணும். வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அரை கப்பு கோல்டு வினர் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வாசனை இல்லாத எண்ணெய் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு சல்லடை வச்சு கோகோ பவுடர் 2 ஸ்பூனு, பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் போட்டுக்கணும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, அப்புறம் இந்த கப்பால் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். தளிச்சிட்டேன். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அந்த பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு தேவையான நட்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே கேக் பேட்டரில் ஊற்றிக்கணும். இது அப்படியே கேக் ட்ரேயில் ஊற்றிக்கணும். பாருங்கள், குக்கரில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கேக் பேஸ் அப்படியே எடுத்து இதில் உள்ளே வச்சிடணும். சிம்மில் வச்சு ஒரு 45 நிமிஷம் அப்படியே குக்கருடைய இந்த லப்பரும் இந்த விசிலும் எடுத்துகிட்டு சிம்மில் வச்சு ஒரு 45 நிமிஷம் வேக விடணும். இப்போ பாருங்கள், கேக்கு சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதோடைய சைடு இந்த ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.